வணக்கம் அன்பான சேனங்களே. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு மிக முக்கியமான ஒரு கணக்கு. இப்போ கணக்கு நம்ம ரீட் பண்ணுவோம், என்ன சொல்லியிருக்கான்னு பார்ப்போம். A ball is released from the height h. இதான் ஹைட்டு h. இங்கே மேலே மனசில் பாலை ரிலீஸ் பண்ணுறோம், சரிங்களா? If t1 and t2 with the time required to complete the first half and second half of the distance respectively. இந்த ஹைட் என்ன செய்கிற ரெண்டு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறோம். எங்கே h/2ல் t1ன்றது இங்கேருந்து இங்கே வரக்கூடிய டைம், t2ன்றது இந்த இடத்துலேருந்து கீழே வந்து விழுகக்கூடிய டைம், சரிங்களா? ரெண்டு டைமாக பிடிச்சிக்கிறோம். தென் சூஸ் த கரெக்ட் ரிலேஷன் பிட்வீன் t1 and t2 தான் கேட்குறாங்க. நமக்கு தெரியும் டிஸ்டன்ஸ் இந்த மாதிரி வளர போல அந்த டிஸ்டன்ஸ்க்கான ஈக்குவேஷன் s = ut + 1/2 at². இங்கே என்ன சொல்கிறாங்க, டிஸ்டன்ஸ் வந்து h/2. ஸோ h/2 மேலேருந்து பால் விழுறதுனால அங்கே இனிஷியல் வெலாசிட்டி இருக்காது, ஜீரோவாக இருக்கும். u வந்து ஜீரோ, இந்த டைம் ஃபுல்லாகவே ஜீரோ ஆகிடும். ஸோ மிச்சம் இருக்கிறது 1/2 gt². கீழ் நோக்கி பால் வரதுனால ப்ளஸ் gt தான், சரிங்களா? டோட்டல் ஹைட் h வந்து இதே முழு ஹைட்டு ஹச்சுக்கு ஈக்குவேஷன் எழுதணும்னா s = 1/2 g t1 + t2 (2) வரும். இது ஈக்குவேஷன் 2, இது ஈக்குவேஷன் 1. நமக்கு அந்த ரிலேஷன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ரிலேஷன் கேட்டால் நம்ம ரெண்டையும் என்ன செய்யலாம், ரேஷியோவில் போடலாம். ஈக்குவேஷன் 1 மேலே எழுதியிருக்கேன், ஈக்குவேஷன் 2 கீழே எழுதியிருக்கேன். ஸோ h/2 h கேன்சல் ஆகிடும். இது மாதிரி இங்கே 1/2 g எல்லாம் கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே 1/2 இருக்கும், இங்கே இடத்துல t1² இருக்கும், இங்கே t1 + t2 (2) இருக்கும். இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணால் ஸ்கொயர் எடுக்கலாம். இங்கேயும் ஸ்கொயர் எடுக்கணும், எல்லா பக்கமும் ஸ்கொயர் ரூட் பண்ணுறோம். இந்த சைடு ஸ்கொயர் ரூட் பண்ணுறோம். அப்போ எனக்கு இங்கே எனக்கு 1/2 கிடைக்கும். இங்கே t1 / t1 + t2 கிடைக்கும். இதை ஃபர்தராக ரீஅரேஞ்ச் பண்ணால் (2) = t1 + t2 / t1 கிடைக்கும். ஃபர்தராக நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணால் 1 + t2/t1 again if you simplify you will get (2 - 1 = t2/t1 இருக்கும். இதில் வந்து t1/t2 = 1 / (2 - 1) அப்படின்னு எழுதலாம். அல்லது t2 = (2 - 1) multiplied by t1 ஸோ இங்கே வந்து t1. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். இல்லை அதை புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் கீ பாயிண்ட் என்னென்னா, இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறது. பால் வந்து நம்ம மேலேருந்து கீழே போடுறோம், ப்ளஸ் அதுக்கான ஈக்குவேஷன் s = ut + 1/2 at². அது தெரியணும். u = 0ன்றது நமக்கு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சுன்னா இது ரொம்ப சிம்பிள் தான்.